Good morning, champion. This is Professor Asudin from Government College of Technology. I am a technical champion Shakti along with me. இப்போ நீங்க என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு கான்செப்ட் சக்தி கொண்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ல என்ன பார்க்க போறோம்? Young's modulus is equal to 120 GPa. Rigidity modulus is equal to 50 GPa. Young's modulus is equal to 2g into 1 plus mu. So mu கண்டுபிடிக்கணும் 120 250 2 into 100 1 plus mu கூட 0.2 வரும். ஸோ நம்ம என்ன இந்த கான்செப்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து பாய்சான் ரேஷியோ கேட்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா யங்ஸ் மாடுலஸும் ரிஜிடிட்டி மாடுலஸும் கொடுத்துட்டு பாய்சான் ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து ரிலேஷன் எழுதுறோம் யங்ஸ் மாடுலஸுக்கும் ரிஜிடிட்டி மாடுலஸுக்கும் பாய்சான் ரேஷியோக்கும் உள்ள ரிலேஷன் எழுதுறோம். ரிலேஷன் எழுதி கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இட் இஸ் அ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சொல்லலாம். ஏன்னா வந்து ஃபார்முலா வந்து சிறுசாக இருக்கு. அப்புறம் 3 வேரியபிள்ஸ் ரிலேட் ஆயிருக்கு. 3 வேரியபிள்ஸ் 2 வேரியபிள் கொடுத்துட்றாங்க, ஒரு வேரியபிள் கேட்குறாங்க. இந்த மாதிரி எளிமையா இருக்கிற ப்ராப்ளம் தான் வரும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. இந்த மாதிரி எளிமையா இருக்கிற ப்ராப்ளம் தான் வரும். நமக்கு கஷ்டமான ப்ராப்ளத்தை கொடுத்து சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா அது காம்படிட்டிவ் எக்ஸாம் கிடையாது, சாதா எக்ஸாம். ஆனா வந்து எளிமையான ப்ராப்ளம் தான் வரும் அப்படின்னா இது வந்து ரொம்ப சிம்பிள். E = 2g 1 + mu அப்படிங்கிற ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம். அதுல E கொடுத்துட்டாங்க, G கொடுத்துட்டாங்க, mu கேக்குறாங்க, 0.2 சொல்லிட்டாரு. அடுத்த கான்செப்ட் என்னன்னு பார்ப்போம். அடுத்த கான்செப்ட் thermal strain. Thermal strain due to change in temperature is given by epsilon is equal to alpha into delta T, where alpha is coefficient of thermal expansion, delta T change in temperature of the component. When the strain is sustained, the stress induced in the component, which is called thermal stress. ஸோ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தெர்மல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா வந்து எதனால அப்படின்னா டியூ டு சேஞ்ச் டெம்பரேச்சர் நடக்குது. அது எப்சிலான் அப்படின்னு இது பண்றோம். ஆல்ஃபா இன்டு டெல்டா டி சொல்றாங்க. ஆல்ஃபானா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன், டெல்டா டினா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இத வந்து என்ன தெர்மல் ஸ்ட்ரெஸ் எப்போ உருவாகுதுன்னா ஸ்ட்ரெயினை வந்து ரெஸ்ட்ரெயின் பண்ணும்போது தான் ஸ்ட்ரெஸ் உருவாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரெயினை நம்ம ரெஸ்ட்ரெயின் பண்ணும்போது தான் தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸே உருவாகும்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா ரெண்டு கான்செப்ட் பார்த்தோம். ஒன்று வந்து ரிலேஷன் பிட்வீன் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ல வந்து யங்ஸ் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ், பாய்சான் ரேஷியோ உள்ள அந்த ரிலேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து தெர்மல் ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா பார்த்தோம். ரெண்டு கற்றுக் கொடுத்த சக்திக்கு தேங்க்யூ.